ஆலயம் செல்வதே ஒரு பாக்கியம்தான். நாம் வாழும் இடம் அருகே பல நூறு யுகம் கண்ட பழமையான கோவில் இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தினால தரிசிக்க முடியாமல் கோபுரம் மட்டுமே பார்த்து செல்லும் நிலைதான் இங்கு பலருக்கு ஏற்படுகிறது. இதனாலேயே கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்வார்கள். பல நூற்றாண்டு பழமை வாய்ந்த கோவில்கள் அமைந்த இடங்களில் ஒன்றுதான் சென்னை மாநகரம். சைவமும் வைணவமும் தழைத்த பூமி இது. இங்கு காலடிப்படாத சித்தர்களும் மகா புருஷர்களும் இல்லை என்றே கூறலாம். இப்படி பல அற்புதம் நிறைந்த ஒரு கோவிலை பற்றி இன்று நாம் தெரிந்து கொள்ளலாம். சென்னையில் நிறைய பழமையான கோவில்கள் இருந்தாலும் இயற்கை சூழல் மாறாமல் இருக்கும் ஓர் அரிய இடம்தான் வட சென்னை. இங்கு இருக்கும் திருவொற்றியூரில் மிக பழமையான ஆலயம் நீலக்கடல் ஓரம் அலை ஓசையுடன் அமைந்திருக்கும் ஓர் ஆலயம்தான் அருள்மிகு தியாகராஜ சுவாமி உடனுரை வடிவுடையம்மன் திருக்கோவில். தொண்டைமான் சக்கரவர்த்தியால் 11ஆம் நூற்றாண்டில் 7 கலசங்கள் அமைத்து 5 நிலை ராஜ கோபுரம் வைத்து இந்த கோவில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ளது. இந்த கோவிலில் பலவிதமான சன்னதிகள் இருக்கு. அருள்மிகு தியாகராஜ சுவாமி உடனுரை வடிவுடை அம்மன் திருக்கோவிலுக்கு நாம் தரிசனத்திற்கு உள்ளே சென்றவுடன் முதலாவதாக கோவிலின் 2 கொடிக்கம்பங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த தரிசனத்தை தொடர்ந்து நாம் செய்ய வேண்டியது ஜெகதாம்பிகை உடனுரை ஜெகநாதர் சன்னதியை தரிசித்து பின்பு சூரியன் சன்னதி, நால்வர் சன்னதி, சஹஸ்ரலிங்கம் சன்னதி, இதை தொடர்ந்து ராமநாதர் சன்னதியும் தரிசித்த பிறகு வலதுபுறம் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு அமிர்த கடேஸ்வரர் சன்னதியையும் தரிசிக்கலாம். எம்பெருமான் சிவனுக்கோ எண்ணற்ற பெயர்கள். அவற்றுள் சில பெயர்களை கொண்ட சிவனின் லிங்க தரிசனத்தை தான் நாம் இப்பொழுது தரிசித்தோம். இதைத் தொடர்ந்து அஸ்வினி நட்சத்திரம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரை 27 நட்சத்திரங்களும் லிங்க வடிவில் தனித்தனி சன்னதியாக அமைக்கப்பட்டுள்ளது. 27 நட்சத்திரக்காரர்களும் அவர்களுக்கான தனித்தனி லிங்கத்தை வழிபடுவதற்கு ஏதுவாக இங்கு பரிகார ஸ்தலமாக அமைக்கப்பட்டுள்ளது. இதன் இறுதியில் அருள்மிகு வளர்காளி அம்மனை தரிசித்து அங்கிருந்து மாணிக்க தியாகராஜர் சந்நிதிக்கு செல்வோம். இங்கு தரிசனத்தை முடித்து பிரகாரத்தை சுற்றி வரும் பொழுது நின்ற கோலத்தில் கணபதி, முருகன், பிரம்மா, துர்க்கை இப்படி பலவிதமான சன்னதிகளை நாம் தரிசிக்க முடியும். இதனைத் தொடர்ந்து கோவிலின் மூலவரான ஸ்ரீ ஆதிபுரீஸ்வரர் சந்நிதிக்கு தரிசனத்திற்கு உள்ளே செல்லலாம். ஆதிபுரீஸ்வரரை தரிசிக்கும் முன்பு அவர் வாயிலில் காவலாக நின்று கொண்டிருக்கும் துவார பாலகர்களை தரிசித்து பின்பு சுயம்பு மூர்த்தியாக ஆதிபுரீஸ்வரர் சந்நிதியை தரிசிக்க தொடங்கலாம். திருக்கலி நாயனார் சன்னதியை தொடர்ந்து 63 நாயன்மார்களும் அவர் பிறந்த மாதம் மற்றும் நட்சத்திரம் குறிப்பிட்டு இருப்பது அரிய தகவலாகும். இதைத் தொடர்ந்து மூலவர் ஆதிபுரீஸ்வரர் சன்னதியின் வெளியே நின்ற கோலத்தில் கணபதியும், இவரை தொடர்ந்து தட்சிணாமூர்த்தியும் மற்றும் அதை தொடர்ந்து சுற்றி வரும்பொழுது பல்வேறு விதமான நாகர் சிலைகளையும் தரிசிக்க முடியும். இதனைத் தொடர்ந்து வட்டப்பாறை அம்மனின் கோவத்தை தணிக்க ஸ்ரீ சக்கரத்தை பதித்த ஆதிசங்கரருக்கு தனி சிலை வடிவாக சன்னதி அமைந்திருப்பதை காணலாம். இதனைத் தொடர்ந்து பல்வேறு சிவனின் பெயர்களை கொண்ட லிங்க தரிசனத்தை பார்க்க முடிகிறது. சுயம்பு லிங்கமாக இருக்கக்கூடிய ஆதிபுரீஸ்வரரின் பின்புறம் வெளியில் விஷ்ணு பகவான் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார். இதனைத் தொடர்ந்து மஞ்சள் குங்குமத்தில் பொட்டு வைத்து விளக்கேற்றி பக்தர்கள் வேண்டுதல் செய்கிறார்கள். பின்னர் அதனை சுற்றி வந்தவுடன் வட்டப்பாறை அம்மனுக்கு கோபத்தை தணிக்கும் வகையில் ஸ்ரீ சக்கரம் கீழே பதிக்கப்பட்டு வட்டப்பாறை அம்மனின் தரிசனத்தை காணலாம்.
அம்மனின் தரிசனத்தை தொடர்ந்து சண்டிகேஸ்வரர், பிரம்மாவின் தரிசனத்தை தொடர்ந்து நின்ற கோலத்தில் அருள்மிகு விஷ்ணு துர்க்கை அழகாக காட்சி தருகிறாள். நாம் தரிசனம் முடித்து வெளியே வந்ததும் உள்ளே பார்த்தது போலவே வட்ட வட்டமாக மஞ்சள் குங்குமம் பூசி பக்தர்கள் தங்கள் கோரிக்கையை தெய்வத்திற்கு சமர்ப்பிக்கின்றனர். மற்றும் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஒன்றே என உணர்த்தும் ஏகபாத மூர்த்தியின் சந்நிதியை தொடர்ந்து கோவிலின் இடப்பக்கம் பெரிய தீர்த்தம் அமைத்திருப்பதை பார்க்க முடிகிறது. இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கோவில் அமைப்பை பார்த்து பக்தர்கள் சுற்றி சுற்றி தெய்வத்தின் தரிசனத்தை செய்து கொண்டே இருக்கிறார்கள். சந்நிதிகள் தரிசித்து விட்டோம் என நினைத்தால் இல்லை. மூலவர் சந்நிதியை சுற்றி வரும்பொழுது கொட்டகை அமைக்கப்பட்டு கோசாலையை நாம் பார்க்க முடியும். இங்கு கோமாதாவின் தரிசனம் செய்து பின்பு தொடர்ந்து அருள்மிகு ஆகாசலிங்க சந்நிதியை தரிசிக்கலாம். இதைத் தொடர்ந்து அண்ணாமலையார் சந்நிதி மற்றும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சந்நிதிகளை தரிசித்து பக்தர்கள் தங்கள் பஜனை பாடல் பாடவும், ஈசனின் அருள் பெறவும், தியானம் செய்வதற்காகவும் எளிமையாக இங்கு திருவெற்றியூரார் சந்நிதி அமைக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இயற்கை சூழலில் பச்சை மரங்களுக்கு நடுவே சிவபெருமான் அருள்மிகு நந்தவனேஸ்வரராக காட்சி தருகிறார். அருள்மிகு நந்தவனேஸ்வரர் சந்நிதியை தொடர்ந்து பைரவருக்கு சந்நிதி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோவிலில் பைரவருக்கு என்ன சிறப்பு என்று பார்த்தோம்னா, பொதுவாக பைரவர் எங்கு பார்த்தாலும் அவருடைய வாகனமான நாயுடன் தான் காட்சி தருவார். ஆனால் இந்த திருத்தலத்தில் மட்டும் சொர்ண பைரவராக தன் வாகனம் இல்லாமல் நின்ற கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். இந்த கோவிலின் ஸ்தல விருட்சமானது மகிழம்பூ மரம். இம்மரத்தடியில்தான் நால்வரில் ஒருவரான சுந்தரருக்கும் சங்கிலியாருக்கும் சிவபெருமானால் திருமணம் செய்து வைக்கப்பட்டது. இந்த மரத்திற்கீழே பலவிதமான நாகர் சிலைகள் பக்தர்களின் வழிபாட்டிற்காக வைக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து நவகிரக சந்நிதிக்கு செல்வோம். நவகிரக சந்நிதியை தொடர்ந்து அருள்மிகு வடிவுடை அம்மனின் தரிசனத்திற்கு உள்ளே செல்வோம். இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி, இம்மூன்று சக்தியின் வடிவமாக இருக்கக்கூடிய வடிவுடையம்மன், கொடியுடையம்மன் மற்றும் இடையுடை அம்மனின் திருவுருவப் படங்கள் கோவிலின் வாயிலில் அமைக்கப்பட்டுள்ளது. கோவிலின் பூஜை மற்றும் நடை நேர விவரங்கள். காலை 6 மணிக்கு நடை திறக்கப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். பிறகு மதியம் 12 மணிக்கு நடை சாத்துதல். பிறகு மாலை 4 மணி அளவில் நடை திறக்கப்பட்டு இரவு 6 மணி முதல் 8:30 மணி வரை சிறப்பு பூஜைகளுடன் 8:30 மணிக்கு நடை சாத்தப்படும். கோவிலின் மாத பூஜைகள். கார்த்திகை மாதம் பௌர்ணமி மற்றும் அதனை அடுத்து வரும் 2 நாட்கள் மட்டுமே புனுகு மற்றும் சாம்பிராணி தைலத்தால் அபிஷேகம் நடைபெறும். வடிவுடையம்மனின் தரிசனத்திற்கு உள்ளே செல்லும் பொழுது வலது பக்கத்தில் இரட்டை விநாயகர் தரிசனத்தை செய்து பிறகு அம்மனின் தரிசனத்திற்கு உள்ளே செல்லலாம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அம்பாளின் தரிசனம் கிடைக்காதா என்று ஏங்கி இருக்கும் பொழுது நின்ற கோலத்தில் தன் குழந்தைகளுக்கு அழகாக காட்சி தருகிறாள் வடிவுடை அம்மன். இவ்வளவு பெருமை வாய்ந்த பழமையான திருத்தலமான தியாகராஜ சுவாமி உடனுரை வடிவுடை அம்மன் திருத்தலத்தை காலமும் நேரமும் கிடைக்கும் பொழுது நாமும் குடும்பத்துடன் தரிசனம் செய்யலாமே. அனைவருக்கும் திருவெற்றியூரார் அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும்.